பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக 91வது நாள் 92வது எபிசோட். டிக்கெட் டு ஃபினாலே. அரோரா வென்றார், சுபிக்ஷா வெளியேறினார், விக்கல் விக்ரப்டுக்கு புரிய வைத்தார், திவ்யாவை கலாய்த்தார் விஜய் சேதுபதி. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடந்த 4/1/2026 என்று நடந்த நிகழ்வுடைய ஒரு பார்வை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் காஸ்டியூம் அப்படின்னு பார்த்தா காஸ்டியூம் ஒன்றும் பெருசாக அவருக்கு என்ன, அது நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், அது எல்லா காஸ்டியூம் டிசைனருமே ஒரு மைண்டில் ஒன்று வச்சுட்ருக்காங்க. கருப்பாக இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் கலராக சட்டை போடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும் என்னது? இல்லை, கருப்பாக இருக்கிறவங்க கலர் சட்டை போடக்கூடாதுன்னு அப்படிதான் அவர் கருப்பாக இருந்தார். அவர் தான் கருப்பாக இருக்கார். அதனால நான் கேட்டேன். இல்லை, சூரியகுமாரம் ஒருத்தன் எதிர்க்கு நிற்கிறானே அப்படின்றதுனால நான் யோசிச்சு பார்த்தேன். அதனால தான் நான் உங்களுக்கு என் காஸ்டியூம்லாம் கரெக்டாக நேற்று கொடுத்தேன்னு ஒரு மெரூன் டார்க் மெரூன்லாம் கொடுத்தேன். எங்கேயாவது அந்த மாதிரி அவர் போட்டு வந்திருக்காரு. சரி, ஓகே. அந்த மாதிரி சொல்கிறேன். அது ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு தெரில. கொஞ்சம் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் கொடுக்கலாம். பட் ஓகேவாக இருந்தது. எனக்கு அவருடைய அந்த கோட் விட ஷூ ரொம்ப செமையாக இருந்தது. அவரோட ஷூஸ் ஓகே, ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் வாட்சே தெரியாத அளவுக்கு தான் கொடுத்துருந்தாங்க கையில். ஓகே. அண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த உண்மையிலே அந்த பாட்டுக்கும் அவர் வந்ததுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காலை தூக்கி எல்லாரும் வந்து இங்கே என்னது நான் நியூயார்க்குண்ணே போ கத்தால் கொடுப்போ. நியூயார்க்கா? அங்கே குடுறி கையில் அவள் பின்னாடி வச்சு கொஞ்சம் ஊற்றி விடுவா திரும்ப. வச்சுக்கிட்டியா? அம்மா பார்த்துட்டு இருக்கா. சொல்லு. ஓகே. ஸோ அவர் அந்த வந்து நின்று துணியெல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா நராஜா நராஜா அதான மேடம்? அதேதான். அது நல்லா இருந்தது. சரியா? சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். வந்த உடனே வந்து நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எல்லாரும் எடுப்போம்ல, அதில் சொன்ன ஒரு விஷயம் நல்லா இருந்தது. எல்லா நாளும் ஒரே மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏலியன்ஸ் வந்து நம்ம பூமியை பார்க்குதான். பார்த்துட்டு என்ன அங்கே ஒரே ஒரு மாதிரி வெடிச்சு எல்லாம் கொண்டாடுறாங்க, என்ன ஹேப்பனிங், வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்டுச்சான் இன்னொரு ஏலியன். அது உடனே அந்த ஏலியன் சொல்லுமா, ஒன்றும் இல்லை, அவங்களோட ஸ்டார் வந்து சூரியன், அவங்களோட ஸ்டார்ன்னு தானே சொல்லுவாங்க, அதை என்னன்னு சொல்லுவாங்க, அவங்களோட பிளானட் வந்து அவங்களோட ஸ்டாரை சுற்றி வந்துருச்சா, அந்த மாதிரி சூரியனை சுற்றி வந்துருச்சு. அது ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. சூரியனை முழுசாக சுற்றி வந்துருச்சு. அதெல்லாம் சொன்னேன். அப்போ இன்னொரு ஏலியன் சொன்னோம், நான் தான் சொன்னேன்ல அவங்கெல்லாம் புட்சாலிங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏலியன் சொல்கிற மாதிரி இவருமே ரொம்ப கேஷுவலாக சொன்னார். எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல, அதே மாதிரி தான் விடியுது, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனாலுமே கூட நியூ இயர்னால் நமக்கு ஒன்றே ஒரு புத்துணர்ச்சி வருது. அட்லீஸ்ட் திஸ் இயர் வில் பி குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஏரியா இப்போ எப்படி நம்ம காதலிக்கும் பொழுது எப்படி நல்லா இருந்ததோ, காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே. நான் மறக்க மாட்டேன். இது எப்படி காதலிக்கிற சிந்தும் பார்வாய் தீர்த்தமாகும் அப்படியே போய் சின்ன பார்வாய் அங்க அப்படியே இருந்துட்டாங்க. அப்படியே நீ என்ன பண்ணுவ, இருக்கிற 4 பேரை வச்சிருந்த டியூஷன் எடுப்பாங்க தெரியுமா, கட்சியில் ஒரு ஆயா வந்து உட்காந்து டியூஷன் எடுக்காங்க, 4 பேர் வந்து உட்காந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி நீ இருக்கிற மாதிரி திரும்பி அதுக்கு பதில் சொல்ல முடியும். வேணாம் வேண்டாம் சொல்லுங்க என்ன வம்புக்கிறாங்க, வம்புக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, நாமளுமே ஹிந்தி டியூஷனுக்குலாம் போனோம் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாழ்க்கையே மாறி இருக்கும். இங்கிலாந்து வந்ததுக்கு யூஎஸ் போயிருப்பேன் எப்படியும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் தும்பிக்கே வாழ்க்கை. சரிங்களா? அந்த மாதிரி இப்போ ஜாக்கி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு நம்பிக்கைகள் வந்து நியூ இயர் ஆனால் பிறக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தான் ஏதோ ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கிறதாகவும் அது நடந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சும்மா இவர்கிட்ட நம்ம போய் அடுத்த வருஷம் ஞாபகம் வச்சு என்ன ரெசல்யூஷன் கேட்க போகிறாங்க எல்லாரும், இல்லை இவர் தான் கேட்டால் இவர் ஞாபகம் வச்சு போய் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் சொன்னார் அப்படின்னு அது நல்லா தான் இருந்தது, கேட்குறப்ப நல்லா இருந்தது. சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா இன்றைக்குமே வந்து ஆடியன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அதுவே யாரோ வந்து போட்டிருந்தாங்க, எல்லாம் செட்டப் ஆடியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடியன்ஸில் ஒரு ஷாட்டில் வந்து அதை அந்த ஃப்ரேமில் வந்து ஒருத்தவங்க வந்து அந்த ஃபயரை இதில் இருந்தவங்க ஆக்சிடெண்ட்டில் விக்டிம் அவங்களையும் ஒரு பொண்ணையும் உட்கார வச்சு தான் நல்லா இருந்தது. ஆக்சுவலி அதை பேலன்ஸ் பண்ணுறது இந்த இதில் ரொம்ப நல்லா இருந்தது. டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளார போவார். வீட்டுக்குள்ளார போன உடனே அவங்ககிட்டயும் அதே தான் கேட்பார், என்ன எல்லாரும் எப்படி இருந்தீங்க, என்ன இது அப்படிலாம் பேசிட்டு நியூ இயருக்கு உங்களுக்குலாம் ஒரு ரெசல்யூஷன் இருக்குமா, நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பீங்களா, சொல்வீர்களா அப்படின்லாம் கேட்டார்.
உடனே அவங்களும் எல்லாம் சொல்கிறோம் சார் நினைக்க உங்களுக்கு சொல்ல வேணாம். உங்களுக்கு தாட் ப்ராசஸாக இருக்கிற ஒரு விஷயத்த வேற ஒருத்தர் இதெல்லாம் மாற்றினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். எல்லாம் ஒன்று ஒருத்தர் சொன்னாங்க. வினோதுக்கு தான் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் திவ்யாவுக்குமே வந்து பேசுறது லிசன் பண்ணணும் அப்படிங்கிறதும். திவ்யா வந்து அரோராவுக்கும் சாண்ட்ராவுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேருமே பயப்படுறாங்க. நான் அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கான விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப 2 பேரும் அட்டை டயத்தில் எடுக்கிறோமா. ஸோ அவங்க பயப்படுறதுக்கான விஷயங்களை வந்து அவங்க அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணாங்க. சாண்ட்ரா ரொம்ப ஒரு கனிவான ஒரு அக்காவாக மாறிட்டு வராங்க. சாண்ட்ரா ஆமாம் 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 கவனிச்சிருங்களா? ஆமாம் அந்த இதுலேருந்து ஏன்னா 2 பேருமே ரெட் கார்டு கொடுத்ததுனால வந்து அந்த எக்ஸ்ட்ரா பிட்டுக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரா பிட்டுக்கு இல்லாமல் வேலை. மற்றபடி இருந்தான்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேருமே ஒட்டுக்கா அனுப்பிச்சதுனால அது இல்லை. அதனால இப்போ என்னன்னா சபரிக்கு இப்போ அவங்க ஒரு அக்காவை மாறி இருக்காங்க. அவர் சபரி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த மாதிரியான ஒரு இந்த வருஷத்துல அவர் அதை செய்யணும் அப்படின்றத சொன்னாங்க. அதே வினோதும் சொல்லுவாப்ல, சார் கல்யாணம் பண்ணோன்னு. எனக்கு அதுக்கு விஜயஸோடைய பதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்யாணம் டீ குடிக்கிறதுக்காக டீ கடையே வாங்கிக்க முடியுமா, இல்லை டீ கடையை கூட வாழ முடியுமா அப்படின்றத கொஞ்சம் எளிமையான முறையில் புரியும்படியும், சமூகம் மாறி இருக்குன்றதையும், இன்றைய நவீன கால வாழும் மக்கள் வந்து ரொம்பவே மாறிட்டாங்க அப்படின்றதையும் சொன்னாங்க. தட்ஸ் ஆல். கம்பேனியன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. எது மேடம்? அதுவே வேஸ்ட் மேடம். அது கல்யாணம் பண்ணிட்டே போயிடலாம். கம்பெனியோட ஆமாம், சுற்றுறதுக்கு கல்யாணமே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயம். ஏன்னா அதுவாக சீன் போடும், டமால் டிப்புன்னு போடும். இதனால அப்படி கிடையாது. வி ஹேவ் ரைட்ஸ் அப்படின்றத போகலாம் ஆக்சுவலி. வாங்க சரி விடுங்க, என்ன இப்போ அதே தான் என்ன பண்ணுறது. அதேதான். ஸோ ஆமாம், ஏன்னா 26 நிறைய மாற்றங்களை ஜாக்கி வந்து காலையிலேயே சொன்னார் என்கிட்ட. ரொம்ப ரூல்ஸ் பேசினார். நிறைய மாற்றங்கள்லாம் பார்க்குறேன் பண்ணுங்க. நான் தான் சொன்னேன் போன வருஷம் மிடிலே நம்ம வந்து அதுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சோம். அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ எல்லாம் இது சொல்லிட்டு மாறுறவனா, நீ சொல்லாமலே நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால நீ இந்த கதையெல்லாம் வேற யார்ட்டையாவது போய் சுத்து, இந்த சுத்தலாம். உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்கள் போனா என்ன போகாது என்னோட பாசம். இது வந்து உண்மையிலேயேங்க ஒரு 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 ஒஸ்ட்டு செயல். 20 வருஷம் கூட இருக்கிறதுனால இவங்க எப்படி மூடு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு எடுத்துகிட்டு வர பாடல். இதை சொன்ன யார் நம்ப மாட்டீங்க. என் மூச்சு மூத பாதம் வர எம் புருஷன் ஆச்சு ஊர் தெக்காலதான் நிற்கும் அந்த முத்தாளம்மன் சாட்சி. ஓகே சொல்லுங்க. ஸோ இது முடிஞ்சுதா? இதுக்கப்புறம் வந்து வேற யாரு இவங்க கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க. வினோத் சொல்லும்போது இவர் சொல்லுவார், கல்யாணம் பண்ணி எப்போ கல்யாணம் பண்ணிப்பேன், அப்புறம் எப்போ குழந்தை பெற்றுப்பேன், இதெல்லாம் வந்து இல்லை. நீ போய் துணி தொடச்சு போட போற, இல்லை நீ வந்து கசை போட போறியா? அதேதான். அப்படிலாம் அவர் சொல்லலை. அப்படின்னு சொல்லணும்னு நான் சொல்றேன். நான் அவர் சொல்ல முடியாது, நான் சொல்லுவேன்ல. நீங்க சொல்லலாம் தரோம், நீங்க என்ன வேணா சொல்லுங்க. அதேதான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ ரொம்ப இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணாப்புல. மென்ஷன் பண்ணி பிடிச்ச இதில் ஒரு இதுவும் இருக்குது ஜாக்கி, உள்ள அரசியலும் இருக்குது. இப்போ இவர் பையனுக்கு இவர் கல்யாணமா அப்படின்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இவர் வந்து வேல்யூ குறைஞ்சிரும், மார்க்கெட் வேல்யூ. அதுக்காகவே தெளிவாக இருந்தது. பையன் நடு சென்டரில் ஏதோ பண்ணிட்டு இருக்காப்ல. அவர் எதை வேணா பண்ணட்டும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா அரோராவை, லவ் யூ சொல்லுங்க லவ் யூ சொல்லுங்க. ஆமாம்மா சொல்லு. அவங்க சொல்லியே. யார் சொல்லல? இல்லங்க, லவ் யூ சொல்லி இவங்க கேட்டு வாங்கிட்டாங்க. அரோரா வந்து விஜேஸ் கிட்ட கேட்டாங்கன்னா அண்ணன் சொல்லும்போது மாட்டேன்டாங்க. அப்புறம் பாருங்க, இவரு சபரி ஃபர்ஸ்ட் சேது அண்ணான்னு சொல்லு, நான் அவர் அண்ணன் சொல்லலாம். அவங்க தெளிவா இருக்காங்க. அதனால அவங்க சொன்னாங்க, அரோரா ப்ரௌட் ஆஃப் யூ கேர்ள்லாம் சொல்லுங்க சார். எப்பயுமே வந்து இயல்பாக இருப்பது என்பது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம் மேடம். அது எல்லாருக்கும் வராது. நீங்க எவ்வளவுதான் வெளிப்படையாக இருந்தாலும் அது இயல்பாக இருக்கிறதுன்றது, அது வெளிப்படையாக பேசுறது, வெளிப்படையாக ஒத்துக்கிறது, வெளிப்படையாக சொல்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வராது. ரொம்ப கஷ்டம் சார். அது இயல்பாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கல்யாணமான பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எது மேடம்? திருமணமான பெண்களுக்கு இயல்பா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வாட்டி என உரசாட்டி ஓன உருத்தும் பஞ்சன மெத்தையும் ராத்திரி பூத்திரி ஏத்துற வேலையில கருவாட்டு பானை கிடைச்சாக்கா பூனை விடுமா சொல்லடி சுந்தரி நெத்திலி வத்தலு விசிற வாடையில. சொல்லுங்க.
இது வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அரோரா அதை சொல்லிட்டு இருந்தேன்ல, நம்ம ஏதோ கல்யாணம் ஆன பொண்ணுங்கன்னு சொன்னீங்களே, கல்யாணம் ஆன பொண்ணுங்க இயல்பாக இருக்கிறது வந்து ரொம்ப ஆ சிரமமாக மேடம். அது உண்மைதான். ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா அது ஒரு விஷயம் இருக்குது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸோ கல்யாணம் அந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, அதன் பிறகு இவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பார் எல்லாருக்குமே. ஓகே. அதில் வந்து உண்மையிலே இன்றைக்கி என்னன்னு தெரியல, எல்லோரும் சொல்லி அமிச்சிட்டாங்கன்னு தெரியல, இப்போ அது ரொம்ப அப்புறப்பட்டாக தெரியுது திவ்யா மேலே உனக்கு பிடிக்கலன்றது, கொஞ்சம் பார்த்து பண்ணு மேம். அதெல்லாம் எங்கேருந்து போகுதுன்னு எனக்கு தெரியும் மேடம். அவ்வளோதான். அவ்வளோதான், அதனால பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று வந்து திவ்யா எனும் பேரழின்னு போட்டால் நீங்கள் திவ்யாவை பற்றி ரைட்டப்ஸாக போவீங்க. உடனே எல்லாரும் அதே டைட்டிலையாவது மாற்றி வைக்கலாம்ல, அதே வைக்கிறீங்கயா. ஓகேவா? ஓகே. டப்புன்னு வந்துட்டாரு. திவ்யாவை ஏன் பாராட்டல நம்ம கேட்டோம், நேற்று நம்ம எபிசோட்லையுமே கேட்டோம். உடனே திவ்யாட்ட சொல்லிட்டாரு. முன்னாடியே ரெக்கார்ட் ஆனது இல்லை சார், நாம கேட்டோன்ற ஏன் சார் அவரு எதே கேட்டு போறாரு சார், நாமளும் கேட்டோன்றது எப்படி? நாமளும் கேட்டோம். முன்னாடியே நம்ம சொன்னோம். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள்ல பேசணும். அவங்கள வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, வேற லெவலில் தான் அவர் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு வந்து நல்லா ஸ்டைலாக வந்து அடுப்பாங்கறல அடுப்பு மேலே உட்காந்துட்டு பேசினார் பார்த்தீங்களா. அது வந்து இப்போ அந்த மாதிரி க்ளோஸாக வர்றப்ப என்ன செய்யணும், நான் மட்டும் திவ்யா இருந்தா என்ன இன்னைக்கு மட்டும் என்ன க்ளோஸாக வர அப்படின்ற டக்குன்னு. இல்லை மேடம், அவங்க வரலையே, அவங்க சொல்லலையே, என்ன பண்றது தேங்க்யூ சார் அப்படின்றாங்க. வேற என்ன செய்யறது, அங்க குத்துக்கிறாங்க இவங்களே போய். என்ன பண்றதுன்னே தெரியல சார். இந்த பெண்கள் சில நேரத்துல விடுங்க. எல்லாருமே உங்களை மாதிரி இருக்க முடியுமா? அதாவது ஏன் ஜாக்கிக்கு ஒரு ப்ரைடு அப்படின்னு நிறைய பேருக்கு யோசிக்கலாம். இப்போ எதுக்கு நம்ம அசிங்கப்படுத்துறோம்? நான் வேற நல்ல நீங்க கோட்டுக்குள்ள வாயா. இப்படி ஒரு கேரக்டர் அசமுடக்கிறது ஒன்று இருக்குல்ல, கம்பீரம் என்பது யாதினில் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் மேட்ரு. உண்மையிலே காய்ஸ், நீங்கள் உங்க கூட பழகினீங்கன்னா இது எப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போவீங்க. எப்படிறான்ற மாதிரி ஆகிடும். இப்போ டிபி கூட என்ன சொன்னா, முதல்ல அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிச்சது, இப்போ எனக்கு அக்காவை பிடிக்குன்னு சொன்னானா இல்லையா? அந்த மாதிரி தான். சரி வாங்க விஷயத்துக்கு வரும். இப்போ ஜாக்கி உங்களை பற்றி நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா ஒரு நமக்கு ஒரு இதுவே இல்லையா உங்களுக்கு? நான் என்ன சொன்னேன் சார்? இப்போ என்னை பற்றிலாம் நீங்கள் நான் என்ன சொன்னேன்? நான் உங்ககிட்ட நான் ஒன்றுமே ஒன்றும் சொல்ல எல்லாம் சொல்லிடுறாயா இவன். ஏன்னா யாரோ ஒரு பொண்ணு ரீசெண்டாக ஒரு பொண்ணு ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சு, நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்னு தான் அண்ணா சொல்லியிருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப தவறு ஜாக்கி, புரியுதா உங்களுக்கு? சரி விஷயத்துக்கு வருவோம் இருங்க. நான் போய் என் நோட்ஸ் எடுத்துக்கணும்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, சபரி ஒருத்தர் சொல்லும்போது வந்து சரி சி இவர் வந்து எல்லாருக்கும் ஒன்று சொல்லும்போது திவ்யா ரொம்ப பாராட்டுவார். அம்மா நீங்கள் கொஞ்சம் வந்து சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும், கொஞ்சம் லிசனராக இருந்தால் போதும், நீங்கள் இயல்புலவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விமனாக இருக்கீங்க. நான் நீங்கள் வரும்போது கூட என்னடா என்ன மாதிரி கேரக்டராக இது அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் எனக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்துலையும் பார்க்கும்போது தான் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விமனாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு எனக்கு வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அரோராவை பார்த்துட்டு அவர் சொன்னார், ரொம்ப தெளிவாக சிந்திக்கிறீங்க, நிறைய புக்ஸ் படிப்பியா மணின்னா. அது உடனே சார் ரொமான்டிக் புக்ஸ்லாம் நிறைய படிப்பேன் சார் அப்படின்னு அரோரா. ஸோ அவர் வந்து சொல்கிறார், ஆமாம் இந்த வயசில் நான் ரொமான்ஸ் புக் தானே படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு அழகா வந்து சிந்திக்கிறீங்க. ரொம்ப பகுத்தாராய்ந்து வந்து அடிச்சுக்க முடியல உங்களை. தெரியுதுல பாயிண்ட். அப்ப சொல்லல நான் எடுத்து நோட்ஸ் எப்பயுமே உங்ககிட்ட எனக்கு எப்பயுமே எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன். முதல்ல நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க, இந்த விஷயத்தை நீங்க எப்படி அணுகுறீங்க நான் முதல்ல பார்ப்பேன். அதை நீங்க எப்படி சொல்ல வரீங்க, ஆர்டிகுலேட்டிவா எப்படி எடுத்து வரீங்க நான் முதல்ல பார்ப்பேன். நான் ஆர்டிகுலேட்டிவ் தான் மத்தியானமே பார்த்தேன். ஒருத்தவ சரி சரி சொல்லணும். பரவாயில்ல நம்மளுக்குள்ள அப்புறம் நான் சொல்லிட்டு நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அதுக்காக இல்லை சார், இப்போ நீங்க அதையும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா எவ்வளோ அனுப்பவே மாட்டாளுங்க. அதுதான். ஏய் அப்படிலாம் இல்லையா, யாரோ ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் பண்ணாங்க, நமக்கு டக்குன்னுலாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு வராது வாய்ஸ் நோட்டில், அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. அதுதான். ஓகேவா? ஸோ அரோராவை சொல்லுவார், சொல்லும் பேசும், என்னது பகுத்தாரஞ்சு அடுத்தது அந்த நல்லாவே பாராட்டுவாருங்க அரோராவை. தெளிவா பேசுறீங்க எல்லா இடத்துலையுமே, அதனால நீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரிலாம் நினைச்சுக்க வேண்டாம். நான் வந்து கார் டாஸ்க்ல கூட உங்களை பார்த்தேன், நீங்க பார்வதி கிட்ட பேசினது கூட ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அரோராவுக்கு சொல்வாப்ல. வினோதுக்கு விக்ரம் சொன்ன அட்வைஸுமே ரொம்ப நல்லா இருக்கும், அதையே சேர்த்து தான் இவரும் சொல்லுவார். விக்ரம் என்ன சொல்லுவார்னா,
வினோத் எப்பவுமே ஒரு பயப்படுறாரு சார். அவரை பத்தின ஒரு பிம்பம் வந்து உடைஞ்சிடும். தப்பா போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீறி அந்த பிம்பம் உடையறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது அவரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது ரொம்ப பாராட்டுவார். ரொம்ப சரியா சொன்னீங்க அப்படின்ட்டு அதே விஷயத்த தான் அவரும் சொல்லுவார். ஓகே. அண்ட் கோவத்தை வந்து பாத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த mention அரோரா வந்து பண்ணாரு. வினோத் சொல்லும்போது ஒரு பொய் சொல்றாரு சார். பொய்யா என்னம்மா பொய் சொல்றாரு அப்படின்னுவாங்க. ம். அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லி அவருக்கு பாதிப்பு ஏதாவது ஒன்று வரும்போது நம்ம அதை மாற்றி சொல்லிடுறாரு அப்படின்னுவாங்க. அதான் என்னென்ன மாத்திக்கணும்னு கேட்கும்பொழுது அதை தனியா வந்து சொல்லுவாங்க. பட் இதை வந்து பேசும்பொழுது அவர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பாசிட்டிவா தான் சொல்லுவாரு. சபரிக்கு சொல்லுவாரு, ஒரு நீ வந்து யூ டோன்ட் ஹேவ் டு பி குட் டு எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணுவார். அதை முதல்ல வந்து உடைச்சிட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொன்னதா இருக்கும். சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ப்ரௌடு அப்படிலாம் சொல்லுவாரு. ஆமா. சொல்லிட்டு இவர் கிளம்பிடுவார். சுபிக்ஷா யோசிச்சே இருக்கும், என்னம்மா அப்படின்னா இப்படிதான் ஐ எம் ப்ரௌடுன்னாரு கனியாக்காவை பார்த்து. அவங்க கிளம்பிட்டாங்க இன்னைக்கு அன்னைக்கு. ப்ரௌடே கிளம்பிட்டாரு. இன்னைக்கு நான் கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னுவாங்க. விக்ரம்லாம் ஆச்சரியப்படுவார், என்னம்மா இப்படி ஒரு யோசனை யாருக்குமே தோணாதுமான்லாம் சொல்லுவார். பட் இதில் நேற்று யாரும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் கமெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த கமெண்ட்டை இப்போ எடுத்துகிட்டு வரேன். அப்படி படிக்கும்போதே அது லவ் சிம்பிள் போட்டு வந்தீங்கன்னா ஒரு வேலை முடியும். நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னு. லவ் என்னால் போட முடியாது, ஏன்னா நான் ஜாக்கி டிவி ஓனர் கிடையாது. ஓனர் தான் லவ் சிம்பிள் கொடுக்க முடியும். என்ன மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க லைக் தான் போட முடியும் சார். கூப்பிட்டீங்களா? ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ நான் வந்து லைக் போட்டுடுறேன் சார் அந்த மாதிரி கமெண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாரு நேற்று கண்டுபிடிச்சிட்டாங்க பாட்டை வச்சே, மதுரைக்கு போகாதடி பாட்டை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் அந்த மாதிரி ஒரு டான்ஸ் நான் சொன்னேன்ல, பாரு பயங்கரமாக ஒரு டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சார் கல்லூட்டு அடிச்சாங்களாம். மேடம் நிரஞ்சனா கூட சொல்லியிருந்தாங்க இது மாதிரி வந்து கல்லூட்டு அடிச்சுட்டு போகுது ஜாக்கி அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அது வந்து அந்த ஷாட்டு பேசியிருப்பாங்க, எல்லாம் சக்காய் நிற்பாங்க, ஐயோ அப்படின்ற மாதிரி கல் வந்து உள்ள விழுவோம். ஓகேங்களா சார்? நல்லா சரி விடுங்க, ஒன்றும் சொல்கிறது. நீங்களும் ஆட்டமாக இருக்கிற மாதிரி திருப்பிட்டு அதுக்கு தான், ஏன்னா மதுரைக்கு போகாதடி சாங் அவங்க ஜட்ஜ் பண்ணி தான் அப்படி பண்ணாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்டில். ஓஹோ, ஏன் அது போட்டால் போயிடுவாங்கன்ட்டு. மதுரை சாங் இல்லை, மதுரை பொண்ணு யார் அந்த வீட்டில் எப்போவுமே ஒரு சாங் போடுற அன்னைக்கு என்னன்னு சாங் கெஸ் பண்ணி யார் போகிறாங்கன்னு பேசுவாங்கல்ல. ஓகே ஓகே, காலில் போட்டப்பட்டாது அதை கெஸ் பண்ணி தான் அந்த பாட்டு. ஸோ இந்த விஷயங்கள் சபரிக்கு சொல்லி முடிப்பார். எல்லாருக்குமே ரொம்ப அழகான ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு. சாண்ட்ரா வந்து சொல்லுவார், இன்னும் அவருக்கு சொல்கிறதுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் பெருசாக. சாண்ட்ராவுக்கு ரொம்ப அழகாக வந்து நீங்கள் வந்து ஒரு நடிக்கிறீங்கன்றதான் சொல்லுவார். நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் இன்னும் நல்லா வரணும். அவங்களும் சொல்லுவாங்க, நானே கெரியரை வந்து இறக்கிட்டு நினச்சேன், பட் இங்கே வந்து அந்த தரையில் வந்து 2 எட்டு விழுந்ததுமே தான் வந்து ஃபுல் நடிப்பையுமே வெளியிட்டு வந்தேன். ஃபுல் ஃபார்ம் போனால் வந்து அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நான் ஒன்று பண்ண பற்றிய 2 பேரும் வெளியில் போகிறதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தேன் பார்த்தீங்களா, தட்ஸ் அ குட் பாயிண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். ஓகே, இவருமே வச்சுருக்கு, ரொம்ப நன்றி. நானுமே எப்படி அனுப்பலான்னு பார்த்தேன். இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க, திரும்ப அப்படின்னா திருப்பி படிக்கிறாங்க, முடியலம்மா அப்படின்ற மாதிரி தான் இவரு யோசிச்சுருக்காங்க. ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைக்குமா, நான் ஒரு இடத்துல போஸ்ட் பார்த்தேன். அதாவது ரெட் கார்டு கொடுத்தா ஒர்க் பண்ண நாளுக்கான சம்பளம் கிடைச்சிடுமா. ஒரு நாளைக்கு பாருக்கு வந்து 35,000லேருந்து 50க்குள்ளன்ற மாதிரியும், அவருக்கு ஏதோ 5,000 10,000லேருந்து 5,000 ஒரு நாளைக்கு இவருக்கு கமருக்கு. ஸோ அதனால் வந்து அதுக்கான தொகை கிடைச்சிடும். ஆனால் இது மூலமாக விளையாடுறாங்கல்ல, அதில் வந்து அந்த பரிசு பொருட்கள் 5,000 கிஃப்ட் வச்சு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சுட்டி வச்சுருவாங்களாம். அது டீமுக்கு பிரித்து வச்சுருவாங்களாம். இந்த தொல்லைங்களால இவ்வளோ வேலை பண்ணிட்டு உங்களுக்குலாம் பிரிச்சு நல்லது. மைக் 3க்குலாம் நிறையவே கொடுக்கலாம். அதனால் வந்து அந்த இது பணம் கொடுத்துருவாங்க. ஆனால் இதுக்கான விஷயம் வராதுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரித்து வைக்கிறதுல ஒரு பங்கு விஜய் ஸ்வீட்டு கூட அனுப்பலாம் நீங்கள். ஓகேவா? அதுதான் நியாயத்துக்கு நியாயம். பட் அப்புறம் உங்கள் இஷ்டம், அவ்வளோதான். சரி, அதன் பிறகு எல்லாருக்கும் வந்து விஷயங்களை சொல்லி முடிச்சார் இல்லையா? அதுக்கப்புறம் என்னென்னா இவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஆமாம் உள்ள சுபிக்ஷா அழுவாங்க. சுபிக்ஷா அழுதுக்கப்புறமா திரும்ப வருவார். திரும்ப வந்துட்டு இங்கே இருக்கிற யார் வந்து இதுக்கப்புறம் கப்பெல்லாம் எடுக்க மாட்டாங்க கிளம்பலான்னு நினைக்கிறீங்க, அப்படி ஏங்க இருக்கிறதே 5 பேர் வச்சு இதெல்லாம் ஒரு கேள்வியாக வேறு கேட்டுனே இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நமக்கு. சரிங்களா? அந்த கேள்விகள் கேட்கும்பொழுது சபரி என்ன சொல்வார், விக்ரம் வந்து பொட்டி எடுத்துடலாம், அதாவது கப்பு வேண்டாம் பெட்டி எடுத்துக்கலாம், யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின் பொழுது விக்ரம சொல்வார் சபரி, பொட்டி எடுத்துடலாம் சார், ஏன்னா விக்ரம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாப்ல, இன்னும் எமோஷனலில் வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற காரணங்களுக்காக விக்ரம் பொட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும், சாண்ட்ரா வந்து வினோத் பொட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும், திவ்யா வந்து சார் காரணம்லாம் சொல்லணுமா சார் எல்லாம் எழுந்திருப்பாங்க. எழுந்தோடனே அவர் வந்து போன வாட்டியே சுத்தலில் விட்ட எது இந்த யார் வந்து இது பண்ணக்கூடாதுங்கிறதுலையே சுத்தலில் விட்டம்மா,
இப்போ கொஞ்சம் கடகடன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லுவார். யார் என்ன மாற்றிக்கணும்னு போது அவங்க விக்ரம் இவங்களுக்கும் சொல்லும்போது விக்ரமுக்கு இவங்க நிறைய தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அந்த விஷயத்த சொல்கிறப்ப தான் இவர் வந்து காரணம் சொல்லும்போது அரோரா எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் சார், அவள் போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்வாங்க. அரோரா வந்து விக்ரமை சொல்லுவாங்க. இந்த அப்பப்போ அவரு ஒன்றும் கப்பு எடுக்கணுன்ற மோட்டிவேஷன்லாம் பெருசாக இல்லை, பணத்தை எடுத்துகிட்டு அவர் ஒய்ஃபோட ஜாலியாக எங்கேயாவது இருக்கலான்னு பொழுது அதே விஷயத்தை விக்ரம் வந்து அரோராவுக்கு சொல்லுவாப்பில். அரோரா வந்து டே 1லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா, சம்பளத்தை மட்டும்தான் கேல்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால அவளும் போய் எங்கேயாவது காலேஜில் சீட்டை வாங்கிட்டு அவளும் வந்து கிளம்பலாம் அப்படின்னு. காலேஜ் சீட்டில் படிக்க போகிறாங்களா அவங்க? எனக்கு தெரில சார். என்னோட ஃப்ரெண்ட் வந்து பிபி தான், அரோரா இல்லை. ஸோ வெளியே வந்தாங்கன்னா ஃப்ரெண்டானா வேணா நான் சொல்கிறேன். என்ன ஒன்றும் இல்லை மேடம், இல்லை தகவல் தெரிஞ்சதும் சொல்லுங்க. நீங்கள் ஐம் வெயிட்டிங். ப்ளீஸ் வேணாம், நமக்கு வேண்டாம், அது வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் மேட்ரு. சுபியை டப்புன்னு விக்ரம் தான் சார் பெட்டி எடுக்கணும். ஏன்னா கனி போனதுல ரொம்ப டவுனாகவே இருக்காப்ல, ஒன்றும் விளையாட்டுல ஒன்றும் இல்லை. நானும் அவரு எப்போ சொல்லிட்டு இருப்போம், நான் ஜெயிப்பா நீ ஜெயிப்பான்னு கேட்டு சண்டே ஒரு எங்கள் 2 பேருக்குள்ளார அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு வினோதம் வந்து விக்ரம் பெட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவர் சொல்லுவார், அதாவது போன சீசன்லாம் பத்திக்கும் இந்நேரம் யார் பொட்டி எடுப்பாங்க, யார் வந்து ஜெயிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடிஎஃப் முடிகிறப்பலாம் ஒரு ஃபயர் இருக்கும். இந்த வருஷம் இன்னுமே உங்களுக்குள்ள ஈகோ சண்டே முடிச்சு வைக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபயர் வந்து சண்டை தொக்கி நிக்குது. விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் சண்டை இன்னும் அப்படிதான் இருக்குது, அது இன்னும் முடியவே இல்லை. அதான் அவர் சொல்லுவாரு, இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு பாஸ்ட்டை இறக்கி வச்சுட்டு விளையாடுங்க. நானும் ஒரு வாரமும் சொல்லி டயர்டாவே ஆயிட்டேன், அதனால ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்க ஈகோ சண்டையை வந்து வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணுவாப்ல. இதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயமா வந்து என்னன்னா, யாரை வந்து நீங்க யாருக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணணும் பொழுது விக்ரம் திரும்பவுமே ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வருவார். அதை சொல்ல மறந்துட்டேன் நான். விக்ரம் எப்படி எடுத்துட்டு வருவார்னா, சார் திவ்யா தான் சார். என்ன சார் ஜிஞ்சர் விக்ரம் வந்து எப்படி அந்த திவ்யாவை வந்து இப்படி பேசுனீங்க இல்ல, இது கரெக்டா அது விக்ரம்னு வரும். ஏன் இந்த விஷயமே எப்படி வரும் அப்படின்னா, ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கு நல்லா விளையாடிடுவீங்க அப்படின்னு நினச்சா கடைசி வரைக்கும் எல்லாரும் அந்த டாஸ்க்கை விளையாடவே இல்லை. இந்த டாஸ்க் விஷயம் எப்படி வரும் அப்படின்னா, அரோரா சொல்லுவாங்க வினோத் போய் சொல்றாரு சார், அதை வந்து அவர் மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அது என்னம்மா போய் அப்படின்றப்ப அரோரா சொல்லுவாங்க, விக்ரம் மேல காயினை ஒட்டலான்னு சொன்ன ஐடியா கொடுத்ததே வினோத் தான். ஆனா ஒரு விஷயம்னு வரும்பொழுது வந்து மறுத்து ஏங்க ஃபர்ஸ்ட் அவர் வினோத் அங்கேயே சொல்லுவார், நீங்க வேணா போய் போட்டு பாருங்கன்னா அப்படின்னு. இவருக்கு வேணா வேற வேலை இல்லைல்ல, போய் வினோத் என்ன சொன்னாருன்னு போட்டு பார்க்கறதா இவரோட வேலையா. அப்ப திரும்பவும் கேட்பாரு, வினோத் என்ன சொன்னீங்க வினோத் அப்ப அப்படின்போது கடைசியா ஒத்துப்பாரு ஜாக்கி. அவங்க சொன்னப்ப நான் வந்து அவங்க என்ன போட பார்த்தாங்க, அதனால நான் வந்து அவங்கள போட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. கில்லர் காயின் டாஸ்க் கொட்றது தானே? ஆமா சார். ஏன் நல்லா இல்லையா ஜிஞ்சர்? கரெக்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது தான் இவர் சொல்லுவார், ஒரு கில்லர் காயின் டாஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 ரவுண்ட் அப்படி விளையாடுவீங்கன்னு நினச்சேன், கடைசி வரையும் அப்படியே கொண்டு போனது இந்த ஐடியாவோடைய இது யார்? தலைவர் விக்ரம் தான் எழுந்திருப்பார். விக்ரம் எழுந்த உடனே அப்போதான் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரும்பொழுது தான் அவர் கேட்பார், 1000 இருக்கட்டும் விக்ரம், நீங்க திவ்யாவை இந்த மாதிரி சொல்லாம ஃப்ராட் ஈகோயிஸ்ட் அப்படின்னு யாரோ வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே. ஏன்னா நேற்று வரைக்கும் திவ்யாவுக்கு என்ன நடந்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் போவார். இன்னைக்கு வந்து என்னன்னா வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்றதுனாலேன்னு தெரில. அப்போ கேட்கும்பொழுது அவர் திரும்பவுமே அதை எப்படி எடுத்துகிட்டு வருவார்னா, சார் என் ஒய்ஃபை பற்றி அவங்க தப்பாக பேசலன்னு நான் சொல்லிட்டேன், நான் ஸ்க்ரீன் பின்னாடி இருந்ததையே அவங்க தப்பாக பேசுன்னு சொல்லிட்டேன், ஆனால் அப்படின்றப்ப தான் இவர் சொல்லுவார், அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வெளில கிளம்புனீங்க, கிளம்புறப்ப அவங்க பேசினது தான் வந்து சொன்னாங்க, அப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் உங்கள் ஒய்ஃபை பற்றி அவர் எப்படி இழுக்கலான்ற மாதிரி தானே பேசினாங்க அப்படின்றப்ப வினோத் சூப்பராக சொல்வார், இல்லை சார் அவர் தன்னோட ஒய்ஃபை பற்றி இங்கே ஏதாவது பேசினாங்கன்னா ஒய்ஃபோட இமேஜ் எல்லாம் எல்லோரும் தேடுவாங்க கூகுளில் போய், அந்த அளவுக்கு பயப்படுறப்ப இவர் அந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு இங்கே என்ன இருக்குது, ஏன் நீங்கள் அவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது கூட அவர் திவ்யா மேலே திரும்பவும் எடுத்துகிட்டு வருவார். சார் நான் வந்து நானே உடஞ்சி போயிருந்தேன் அப்படின்றப்ப இவர் நல்லாவே சொல்லுவார், நண்பா உடஞ்சி போயிருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால்
அவங்கள நீங்க சொல்றதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தான்னா அவர் திரும்பவுமே அதை நியாயப்படுத்த அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு பிம்பத்தை இன்னொருத்தவங்க மேல செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா, அதை விட அவங்களுக்கு வேற ஒரு பிம்பம் ஒண்ணு இருக்கும் அப்படின்றத தென்கட்சி சுவாமிநாதன் கதையை வச்சு சொல்லுவாரு. வீட்டுக்குள்ள வரும்போது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இதோட சேர்த்து சொல்லுங்க அதை. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு ஹானஸ்டான மேன் அப்படின்றத நிறுவனத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. இந்த ஹானஸ்டான மேன் வந்து நீங்க நிறுவுறீங்க இல்லையா, நீங்க மட்டும்தான் ஹானஸ்ட்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. அதுல வந்து நீங்க வந்து ஒரு பிரமையில இருக்கீங்க, நீங்க ஒரு மாய உலகத்துல இருக்கீங்க. ஹானஸ்ட்ங்கிறதே ஒரு பெர்ஃபெக்ஷன் ஆன ஒரு விஷயத்தை வந்து என்னன்னா இன்னொருத்தர் அவங்க மனசுல வச்சிருக்க ஓவியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்கி இப்படிதான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னா இப்படிதான் சொல்லிட்டு நான் ஒரு ஓவியம் வச்சிருப்பேன் இல்லையா என்னோட மனசை, அந்த ஓவியத்தை ஜாக்கி எப்படி வரைய முடியும்? நம்ம குறைந்தபட்சம் ஓரளவுக்கு வந்து இப்போ இந்த ஜாக்கி கூட ஒரு பாட்டு வருமே, கண்ணை என்ன ரொம்ப சோதிக்கிறாராதா, நாளைக்கு நான் அந்த பாட்டை பாடுறேன் அப்படின்ட்டு போவார்ல, இவங்க மனசுல வச்சிருக்கிறாங்க, அவருக்கு எப்படியா தெரியுங்கிற மாதிரி. கேமரா லென்ஸ் அங்க இருக்கு, நீ அங்க பார்த்து பாடினா போதும். கண்டு கொண்டேன் காதல் முகம் கண்டு கொண்டேன், வீரல் தோடும் தூரத்திலே வெண்ணிலவு கண்டு கொண்டேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இவங்க மனசில் வச்சிருக்கிற அகத்தை இவங்க எப்படி இது பண்ண முடியுன்ற மாதிரி. பட் குறைந்தபட்சமாக நம்மளாக்க ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை நம்மளால் கொடுக்க முடியும், இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சி கொடுக்க முடியுமே தவிர்த்து அவங்க மனசில் வச்சுருக்கிற ஓவியத்தை வரையறதுக்கு நீங்களாம் இல்லை அப்படிங்கிறத தான் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதை நல்லாவே உள்ள வந்தப்பையும் நல்லா பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வந்துட்டு அப்பயும் வந்து வெளியில் திரும்பவும் போய் இவர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு நினைக்கிறேன்ல. இல்லை ஆமாம் இல்ல விக்ரம் வந்து அப்பயும் ஒத்துக்காம போய் அந்த ஒத்துக்காம போனதுதான் நடுவுல, அதுக்கப்புறம் தான் இவர் வீட்டுக்குள்ள இல்ல வருவாரு. ஆனா அப்ப வந்து இவரு சொல்றது வினோத் வந்து சொல்ற அட்வைஸ் கரெக்ட். அதாவது என்ன சொன்னாரு தெரியுமா, நீ வந்து ஹானஸ்ட்ன்ற ஒரு விஷயமும் நீ மட்டும்தான் சொல்றதா சரின்னு நீ நம்பிட்டு இருக்க, தப்புன்னு சொல்றாரு. இதுக்காக ஒரு பொண்ணை வந்து ஃப்ராடுன்னு சொல்றது வந்து தப்பு. இப்ப அவரும் அவரு ஒரு குரூப்பா என்ன டிசைட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, நீ என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணை நீ எப்படி வந்து தவறா பேச முடியும் அந்த இடத்துல, நீ எப்படி அவங்களுடைய கேரக்டரை வந்து நீ இப்படி சொல்ல முடியுங்கிறது தான் சொல்றாரு. அப்படின் பொழுது கடைசியில வந்து விக்ரம் சூப்பரா சொல்றாரு. பாரு சொல்றது ஒரு கருத்து, நான் அந்த கருத்து நீ அப்படியே ஏத்துக்குவியா? அது எப்படி அப்ப நேத்து பாரு பண்ணது ரைட்டா, அது எப்படி கரெக்டா ஆகும்? அந்த மாதிரிதான் இதுவும். உனக்கு மூடு சரியில்லை, உனக்கு நான் சரியில்லைன்றதுக்காக நீ என்ன வேணா பேசுவியாங்கிறது தான் கேட்கிறாரு அவருன்னு. ரொம்ப அழகான அட்வைஸ் அது. நான் உண்மையிலேயே வினோத் வந்து இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து சூப்பரா இருந்தாரு. ஒரு கமருதீன் கூட இல்லாம இருந்தாரு இன்னும் எழுந்திருப்பாரு. அதே மாதிரி அந்த கமருதீன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் உள்ள இருந்தாரு, அவர் சொல்றதை கேட்காம இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருப்பாரு. உண்மையிலேங்க எப்பயுமே அததாங்க. நண்பர்கள்ல வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா இந்த நல்லா இருக்கிறதே நிறைய பேர் பிடிக்காது ஆக்சுவலா. அதுல வந்து நான் அதுக்குதான் அந்த அரோரா ஃப்ரெண்டு ரியாவையும் இவங்க ஃப்ரெண்டு போட்டதும் காரணம் அதுதான், சொன்னது காரணம் அதுதான். என்னன்னா அவெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் தான் எல்லாமே அப்படின்றத வந்து நிரூபிக்கிறது தான் நாங்கள் ரெண்டு பேருமே ஆக்சுவலி. அதுதான் பிரச்சனை. ஓகே, அண்ட் இந்த விஷயங்கள்லாம் பேசுவார் இல்லையா, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை பண்ணுவார் அவர். திரும்பவுமே வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுபிக்ஷாவுடைய எலிமினேஷன் நடக்கும். வேற ஒன்றும் பெருசாக கிடையாது ஜாக்கி, அப்படியே டக்கு முடிச்சிடுறேன் நான் இன்னைக்கு. ஓகேங்களா? ஏன் மேடம் அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறீங்க? ஒரு பாட்டு ஒன்று இருக்கு சார், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தாயி விருமாயி மனசு மருகுதம்மா, உழுகுற பொழுதில் ஓமோகமே தெரியுதம்மா, தங்கம் போல் நான் வளர்த்த தங்கச்சி பிரிவை கண்டு கத்தாழ காட்டுக்குள்ள காளைகளும் கதறுதம்மா, வாசப்படி கடக்கையிலே வரலைய பேச்சு, பள்ளிப்பட்டி தாண்டி புட்டா பாதி உயிர் போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. சுபிக்ஷா எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சுபிக்ஷா வந்து தனியாக விளையாட்டு இல்லை, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. இன்னொன்று இருக்குது, இந்த அட்மாஸ்பியரில் மிங்கிள் ஆகிறதுக்கு அவங்களுக்கு நேரம் ஆச்சு. அதேதான், அதை வந்து விஜய் அவர்கள் வந்து சொன்னார். ஏன்னா அந்த பொண்ணு இருந்த இடம் இப்படியான ஒரு இடம், இந்த ரெண்டு இடத்துல வந்து பெரிய பெரிய கான்ட்ராஸ்டான ஆட்கள்லாம் உள்ளார இருக்கும்போது எல்லாருமே ஓரளவுக்கு ஃபெமிலியரான ஆட்கள், அவங்களோட இவங்க மிங்கிள் ஆகிறதுலேருந்து நிறைய விஷயங்கள்லேருந்து அது நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடைகளை உடச்சிட்டு நின்னது பெரிய விஷயம். ஆனால் ஸ்மார்ட்டாக யோசிச்சதுன்றது இந்த இப்போதான் வருது. அவங்க அந்த ஸ்மார்ட்னஸ் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. முக்கியமாக வந்து கனிக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னார் பாக், அது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணாங்க. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்தனால வியன்னாவுக்குலாம் வேலைக்காரியா இருந்தாங்க அவங்க. உண்மை. ஏன்னா புரியுதுங்களா? இன்னைக்கு விஜய் அவங்கள பத்தி சொல்லும்பொழுது கூட எல்லாரையும் பாராட்டினாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து வினோத் கரெக்டா சொல்லுவாரு, சுபிக்ஷாவுக்குன்னு ஒரு தனி இதுவே கிடையாது, ஐடியாலஜியே கிடையாது. அவங்க அவர் வந்து போயிட்டு எந்த பிரச்சனைக்கும் போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட, விக்கல் விக்ரம் கிட்ட. அப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து எல்லா கருத்தையும் முன் வைப்பாங்க. அந்த பேசும்போதே அதுல கருத்துக்கள் எடுத்துக்கிட்டா தான் அவங்க வந்து இன்டெலிஜென்ட் இல்ல தனியா விளையாடுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு கரெக்டா போட்டு உடைப்பாரு அவர் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவர் ஒரு பாயிண்ட் வந்து சுபிக்ஷா சொல்வார், இந்த பொண்ணு எங்க விட்டாலும் வந்து பொழைச்சிக்குங்கிற மாதிரியான ஒரு பொண்ணுமானி, அந்த விஷயத்தை நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க சுபிக்ஷா அப்படிங்கிறதையும் நிறைய விஷயங்கள் வந்து செய்யுங்க இன்னுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுவாப்ல. ஸோ சுபிக்ஷா வெளியில வரும்பொழுது உண்மையிலேயே பிக் பாஸ் அவர்களுடைய பேச்சு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க வந்து கேட்பாங்க, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு பிக் பாஸ்ன்னு கேட்டால் அவர் பதிலே சொல்ல மாட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அவர் வந்து அவங்கள ரொம்ப அழகா ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அவர் பேசும்பொழுது அது இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா மற்றவங்க மரியாதை கொடுக்க போறாங்க. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிதான். அப்ப ஏன்னா அந்த வீட்டில் மிக முக்கியமாக அவர் கொண்டாடுறது வந்து கானா, வினோத், விக்ரம், சுபிக்ஷா. ஏன்னா அந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கனி. அதனால தான் அந்த கனி வந்து கிளம்பும் போது அந்த மிஸ்யூ என்னை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருக்கணும் அப்படிலாம் பேசுகிறப்பலாம் அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு பதில் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொமான்ஸ் இருக்கும். ரொமான்ஸ்னால் ப்ரோ ரொமான்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அந்த ஒரு பாண்ட் இருக்கும் ஆக்சுவலி. அந்த மாதிரி வந்து இதில் வந்து இந்த 3 பேருக்குமா வந்து பார்க்கும்போது, ஏன்னா இவங்க எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து. அதனால தான் வந்து அந்த நிகழ்ச்சியாக வந்து அந்த சென்ட் ஆஃப் வந்து பிக் பாஸ் கொடுத்தாரு. முக்கியமாக மை கேர்ள் லெவலுக்கு தான் அவர் பேசினார். அதுவே வந்து ரொம்ப அழுத ஒரு பொண்ணு வந்து அந்த பேச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வந்து ரொம்ப இதுவாகிடுவாங்க, இலவாகிடுவாங்க. அதை வினோத் சொல்லுவார், அதில் வினோத் கரெக்டாக மென்ஷன் பண்ணுவார். பார்த்தா அழுதுட்டு இருந்தது, அவர் சொன்னதுக்கு அப்புறம் வேற லெவலில் போயிடுச்சு பத்தியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து. அதுதான் அதுக்கு அந்த வார்த்தையில் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஒரு கைண்டான வேர்டு வந்து ஒருத்தவங்களுக்கு உபயோகப்படுத்தணும்னு கிடையாது. ஒரு பிக் பாஸ் வந்து இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும் கிடையாது. ஆனால் சுபிக்ஷாவுக்கு உபயோகப்படுத்துகிறேன். அதுக்கு சொல்கிறேன் நான், என் வார்த்தையை மதித்து மரியாதை செய்து என்ன எனக்கான மரியாதையை கொடுத்த உனக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள்னு அந்த வார்த்தை. அதுதான் இந்த பொண்ணு டக்குன்னு சொல்லும், பிக் பாஸ் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கன்னு. ஏன்னா நேத்தே வந்து ஒரு மாதிரி கடுமையாக விஜய் சேதுபதி வந்து சாடும்போது என்னன்னா அவன் டக்குன்னு கை கூப்பிடுவாங்க, சுபிக்ஷா வேணாம் சுபிக்ஷா அப்படின்னு. ஏன்னா அந்த அந்த கைண்ட்னஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அவசியம் இல்லை, ஆனால் பயன்படுத்த வேண்டிய இடத்துல கண்டிப்பாக அது இருக்கணும். அது வந்து உங்களை வந்து அடுத்த உயரங்களுக்கு அது எடுத்துகிட்டு போகுது. அதனால தான் வந்து கெஞ்சி கதறி செஞ்சு போய் தனியாக போய் நின்று கல் விட்டு அடிச்சுட்டு போனதுக்கெல்லாம் காரணம் அதுதான். என்னடா அது ஒரு வார்த்தை கூட பேசாமல் உமா முஞ்சுமா இருக்கிற அப்படின்னும் போது இங்கே எனக்கான மரியாதை. ஏன்னா முதல் நாள் 2 பேர் போயிருக்காங்க. அவங்க நான் வந்து கண்குத்தி பாம்பா எனக்கு தூக்கமே கிடையாது, நாய் குலைக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. கமருதீன் பாரு எங்கே அங்கே உள்ளார என்ன பண்ணிட்டு இருக்கு, வெளியே வாங்கன்னு சொல்ல வேண்டியது, எவ்வளோ டார்ச்சர். மைக்கு போகிறதுல மூடி பேசுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது கொடுத்து அனுப்பிச்சும் போது கம்முன்னு அமுக்குன மாதிரி உட்காந்துட்டு, என்னை புரிந்து என்னை மதித்து எனக்கான மரியாதையை கொடுத்த உங்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் மேட்ரு. தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன், தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன், சிரம் தாழ்ந்து தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன்றலாம் வந்து என்ன சொல்றது, the respect. அதேதான், அது யார்கிட்ட இருந்து வருது, அதுதான் ரொம்ப முக்கியம். பிக் பாஸ் கிட்ட கெஞ்சி கேட்டுறவங்களாம் வேற. ஆனா அதை வந்து ஒரு இதுவாக கொடுக்கும்பொழுது சுபிக்ஷா அதை வந்து சரியா பண்ணியிருக்காங்கன்றதான் அர்த்தம். நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், சுபிக்ஷா அவனுடைய மைண்ட் செட்டு விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடலை பற்றியோ கடலுடைய ஆழத்தை பற்றியோ மீன் வகைகளை பற்றியோ, ஒரு மீன் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க போகிறாங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரங்கு இருந்ததுன்னா அங்கே வந்து மீனை வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான எந்த விஷயமே கிடையாது. நான் வந்து மீனவ சமுதாயத்தில் ஒரு பொண்ணாக வந்திருக்கேன், அவ்வளோதான் அவங்க பேசுறதுக்கோசரம், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால தான் வினோத் வந்து எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கிற, வேற ஏதாவது சொல்லு ஆனால் தெரியல, அதுதான் அங்கே பிரச்சனை. பட் விக்கல் விக்ரம் இல்லைன்னா இவ்வளோ தூரம் அவங்க வந்திருக்க மாட்டாங்கன்றதா நிதர்சனமான உண்மை. இல்லைன்னா அவங்களாம் எப்பயே போயிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்தப்போ இந்த ஆட்டிடியூட் இருந்து பாருங்க, அதெல்லாம் வேற லெவல் ஆக்சுவலி. காலையில் 4 மணிக்கெலாம் வந்து போட் ஏறி கடலுக்கு போகிறவங்க இல்லை நைட்டு ஃபுல்லாகவே கடலில் சுற்றுறவங்க வந்து 11 மணி 12 மணி தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அது எங்களோட உரிமை இல்லை அப்படின்வாங்க. உரிமை தான், ஆனால் ஒன்னால ஒருத்தனமா அத்தனை பேர் பசியாக இருக்கானே உனக்கு அந்த அறிவு வேணுமான்னு கேட்குறேன் நான். உரிமைலாம் வேற, உங்களால் ஒருத்தவங்க அந்த வீட்டில் பசியாக இருக்காங்கன்னு போது நம்ம எழுந்திருக்க மாட்டோம். அது இன்றைக்கே வந்து சபரி வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடினாரு.
சபரி அவ்வளோ கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க. எங்கள் அக்காவாக இருந்தால் நான் ஓடிக்க மாட்டேன்னு சொல்ல. அதே அப்போ அது உரிமை. அவன் வந்து ஜெயிக்க வேண்டிய அந்த ஆள் வந்து அவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருந்தான். ஏன் ஓடினான்? எதுக்கு வினோத் இறங்கி ஓடினார்? அது உரிமைன்னு உட்காரல. ஆனால் இவங்க 11 மணி படுத்திருப்பாங்க. இவங்க வந்தால் தான் சமைக்க முடியும் போது கெஞ்சுவாங்க வேறு வந்து. அவ்வளவுதான். அதில் தான் எனக்கு அந்த பொண்ணை எனக்கு சுத்தமாக பிடிக்காம போச்சு. அப்புறம் கொஞ்சம் வேகமாக வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கான விஷயத்தையும் அதுக்கான ப்ளஸ்ஸையும் அதுக்கான மைனஸையும் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதன் பிறகு வந்து அவர் நிறைய விஷயங்களை பாராட்டுவார். சமூகத்தோட முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நான் வந்து உங்களோட வெற்றியாக பார்க்குறேன் இந்த விஷயத்தை அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த கதவை தாண்டினா உனக்கு எல்லாமே வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப அதே தான் கரெக்டான பாயிண்ட்டு மேம். இந்த பாருங்க சார், நானும் அதான் எடுத்து தெரியும் மேடம். ஆனால் யோசிச்சு பாருங்க, என்ன நீங்கள் அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. ஓகே ஓகே. இந்த கதையெல்லாம் டெலிபதி மேடம். ஓகே ஓகே. என்ன பற்றி? வளையாபதி மேடம், குண்டலகேசி. அவருங்க சொன்னார் என்னன்னா, நாட்டையே கூட நீ மாற்றுவ அப்படின்னாரு. அதில் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லா, நீ நாட்டையே மாற்று, உன் தம்பிக்காக விஷயங்கள் யோசி. எவ்வளோ விஷயங்கள் வேணா வினோத் அவர்களும் அதை மென்ஷன் பண்ணுவார். ஒரு தம்பிக்காக நீ யோசிச்சதான் எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். 25 வயசுல தம்பி செட்டில் ஆகணும்னு நினைக்கிற மனசு இருக்குல்ல, எல்லாருமே சுயநலமாக இருக்கிறதுல அது ஒரு பெரிய விஷயம்னு சொன்னதும் அதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு அவர் வந்து நெகிழ்ச்சியா சொல்லுவாரு. அப்பதான் வந்து விக்ரம் சொல்வார், நீ அதெல்லாம் மாத்தினாலுமே உன்னை பார்த்துக்கோ கொஞ்சமாவது, அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா வீட்டில் பெரிய பசங்க அப்படின்னும் போது அது வந்து கொஞ்சம் அதே மாதிரி ஏதோ நெகிழ்ச்சியா ஏதோ கையில ஏதோ ஒன்று போட்டு விடுவாரு விக்ரம் அவங்களுக்கு. அப்ப பிக் பாஸ் கூட கிண்டல் பண்ணுவாரு, நான் கூட தான் சொல்லிட்டு இருக்கேன் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அரோரா அப்ப நான் போகும்போது தங்கச்சங்கிலியா அப்படின்வாங்க. செம்ம கியூட்டுமா அந்த பொண்ணு. அதேதான், அந்த பொண்ணு வேற லெவல், உண்மையிலே வேற லெவல். சரியா? ஸோ இந்த விஷயங்கள் முடிஞ்சு இங்கே இவர் வருவாங்க. எனக்கு உண்மையிலேங்க விஜய் சில தயக்கங்களை கண்டிப்பாக உடச்சிக்கிட்டு வரணும். அவரை அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்களே தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க என்னென்னா பைக்கில் யாரையுமே ஏற்ற மாட்டாங்க. அவங்களோட மனைவி சொல்லிட்டாங்க, அவங்க மனைவிக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக பைக்கில் யாரையுமே ஏற்ற மாட்டாங்க. நான் ஒரு தடவை போகும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போகிறோம், நீங்கள் பஸ்ஸில் வாங்க அப்படின்ட்டாரு. நீங்களே யார் பைக்லையும் ஏற மாட்டீங்க, நீங்களே ஏறுறன்னு சொல்லும்போது கூட வந்து எதுக்கு அந்த கதையை இல்லை மேடம். அது நிறைய பேர் பைக் எடுத்து நீங்கள் நிறுத்துவானுங்க, அண்ணி வாங்க அண்ணின்னுவான், எக்கா வா எக்கான்னுவானுங்க. அதை நம்ம சொல்லி தெளிவுபடுத்தணும்ல. கண்டிப்பாக நான் யார் பைக்லையும் ஏற மாட்டேன், எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. எனக்கு வந்து நான் அதை மதித்தேன். ஓகே, உங்கள் ஒய்ஃப் அப்படி சொல்லியிருக்காங்க, இப்போ நான் கூட தான் யார் பைக்லையும் ஏற மாட்டேன், அப்போ நீ மட்டும் என்ன பெரிய இதுவா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? அதனால நான் வந்து அதை மதித்தேன். நான் வந்து இதில் தான் வந்தேன், பஸ்ஸில் தான் வந்தேன் அன்றைக்கி. அந்த மாதிரி விஜய்ஸ் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க போகுது, அங்கே போகிறது உடனே அக்கு கொடுக்கறது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்களான்னு தெரில. ஒரு மாதிரி உடஞ்சி அழுவாங்க ஏவி பார்த்ததற்கு. ரொம்ப அழகான ஏவி சுபிக்ஷாவுக்கு. அந்த ஏவி முடிஞ்சோன்னா அவங்க அழுவாங்கங்க. இவரே ஒரு மாதிரி இந்த சின்ன பசங்களாம் நிற்பாங்களே, இப்படி வரலாமா வேணாமான்ற மாதிரி, நீங்கள் தான் வரணும், நான் கேமரா பின்னாடி நிற்கிறேன், நீங்கள் அப்படியே நல்லா கை கட்டி நிற்கிறீங்க. நானும் விஜயஸை மாட்டேன் மேடம், நானும் விஜயஸை மாட்டேன். எனக்கு ஒன்று என்ன பண்ணுறது எனக்கு புரியல. உனக்கா இது ஒரு நியாயத்துக்கு நியாயம் வேணாம். அவரு ஒரு மாதிரி தயங்கி நிற்பார், அப்படிலாம் நிற்க மாட்டாரு. அவரு ஒரு மாதிரி சின்ன பசங்க விட்டுருங்க. என்னது அதேதான் இல்ல நம்மளுக்கு அவரு அந்த மாதிரி தவிப்பாரு, அப்படிலாம் அவர்லாம் அப்படியே டக்குன்னு வந்துருவாரு. இவருக்கு அந்த டக்குன்னு வரவே வராருங்க. ஒரு அந்த கை, இந்த கை வந்து இதுக்கு மேல வரமாட்டேன். அந்த கை வராதா உனக்கு, ரொமான்ஸ் வராதா உனக்கு அப்படின்னு ஒரு படத்துல அழுக வராதான்னு. அந்த மாதிரி இந்த கை இந்த தூரத்துக்கு மேல வரல அவருக்கு. அந்த சீன் பாத்தீங்கன்னா அவங்க அழுவாங்க, அவங்களே அப்புறம் கை குத்து அனுப்பி விட்டுருவாரு. நான் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சுபிக்ஷா திரும்பி சொல்லி அவர் அந்த பொண்ணு நினைக்க மனசுல இப்படி சொல்லி தான் கனியக்காவை அனுப்பிச்சேன், அடுத்து என்ன அனுப்புறியா அப்படின்னு அந்த மாதிரி அதை சொல்லி அனுப்புனாங்க. ஏங்க போகும்போது பீட் பாக்ஸிங் பண்ண சொல்லுவார் சார். அவர் தம்பி படிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு. பிக் பாஸுக்காகவும் அவங்க ஒரு பீட் பாக்ஸ் பண்ண, உண்மையிலே பிக் பாஸுக்காக அவங்க பண்ண அந்த பீட் பாக்ஸிங்கும் அப்போ கைத்தட்டலோடு வந்த விஷயங்கள் நல்லா இருந்தது. போகும்பொழுதுமே அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது அவங்க பண்ணது. பிக் பாஸ் வந்து சொல்வார், கற்றுக்கங்க, இது ப்ராப்பராக கற்றுக்கங்க, விட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லி அனுப்புவார்னு வச்சுக்கோங்களேன். அண்டு எல்லாருமே அவங்கள வந்து எழுந்து கை கொடுத்தெல்லாம் பெரிய விஷயம் சுபிக்ஷாக்கு. அவங்க சுபிக்ஷா தெளிவாக இருக்காங்க, எல்லாருக்கும் பை சொல்லும்போது கூட 1 வீக்கில் வந்துருவேன் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்ப வருவாங்கல்ல. ஆமாம், இப்போ இவரெல்லாம் உள்ளே போயிட்டாரு. நாங்களும் சோஷியல் மீடியாவில் இருக்கோம் தெரியும் மேடம். நீங்கள் இருக்கிறதா இப்போ தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் மேடம். அதேதான். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச உடனே
அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம கூட என்ன இவரும் கிளம்புறன்றாரு அப்படின்னு பார்த்தா அப்படியே ராஜா அப்படின்லாம் பாட்டு போட்டுன்னு உள்ளே வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சுபிஷ் அரோரா கண்ணெல்லாம் புத்துலாம் கூடி வருவாங்க. ஆனால் அரோரா உண்மையிலே இவர் வருவாருன்னு எதிர்பார்க்கல. அவங்க வந்து பயங்கர ஹாப்பியாயிருவாங்க. எனக்கு இந்த இடம் தான் அந்த ஒரு ஒரு யார் யார் எங்கெங்கே வளர்ந்துருக்காங்க, அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி வருதுங்கிறதுக்கான விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அரோரா கேட்டு வாங்குவாங்க. இவர் வந்து வெறும் இது மட்டும் கொடுத்துட்டு சூப்பர் அரோரா அப்படி சார் அக்கு கொடுங்க வாங்கிக்கோ அந்த பொண்ணு. இந்த டிஃப்ரென்ஸை நான் யாழனி கிட்ட பார்த்துருக்கேங்க. நான் உண்மையிலேயே இதை இல்லை இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பொண்ணோட நீங்கள் ரொம்ப நாள் பழகுறீங்க, அவங்கள முன் வச்சு தான் நீங்கள் எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுவீங்க, எல்லாரையும் அவங்களையே வச்சுப்பாங்க. எங்கால் எப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என் பொண்ணு வளர வளர தான் அது உடையுது. அது ஆக்சுவலி அக்குதான்னு வந்து நிற்கும். அக்குதா அப்படின்னும், என்னடி என்ன அக்குதா எனக்கு அப்படின்னும். அவன் மார்னிங் எழுந்த உடனே நேராக சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. நேராக அவ்வளோ பெரிய இப்போ இந்த சோஃபாவில் இப்போ இவங்க லைட்டாக காலை நீட்டி உட்காந்துருந்தாங்கன்னா நான் அந்த மூலையில் போய் உட்காருவேன். இவன் கால் நீட்டி இருக்கான்ல, இவனுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி உட்கார்ற டைப்பு. இல்லை மேடம், ஆனா யாழ் என்ன பண்ணும், அந்த சோஃபால அவ்வளோ இடம் இருக்கும், நேரம் வந்து டம்மால் மடியில் உட்காரும். அதுவும் அது மேல ஏறி அப்படியே படுத்துருவா, மேல அப்படியே படுத்துருவா, நீட்டா படுத்துருவா. அவ்வளவுதான், அந்த மாதிரி தான் பண்ணுவா. நான் அதை வந்து நான் அரோரா கிட்ட பார்த்தேன். அகு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு, சார் லவ் யூ சொல்லுங்க. நானு இதுல ஸ்காட்லாந்துல ஒரு ஒரு வேலியில் ட்ராவல் பண்ணுறோம். அங்கே ஒரு 4 வீடு, அதுக்கு ஒரு டெலிஃபோன் பாக்ஸ். இப்போ டெலிஃபோன் ஒர்க் ஆகலை. அங்கே நின்று எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ யாழினி வந்து தோளில் தூக்கிற 4 ஃபோட்டோ எடுத்தேன். வளர்ந்தாலும் தோளுக்கு மேலே வளர்ந்தாலும் தொழிலாம் இல்லை, குழந்தை தான் அப்படின்னு ஒரு போட்டணும்னு நினச்சேன். சொல்கிறேன், அந்த மாதிரியான ஆள் அது. ஸோ இந்த கான்ஃபிடென்ட் இது விஷயங்கள் வந்து என்னென்னா, சின்ன வயசுலேயே வந்து அங்கே உட்காரு இங்கே உட்காரு, அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லும்போது இந்த கண்ட்ரோலபிள்லாம் வந்துடும். ஆக்சுவலி பொம்பளை பிள்ளை அப்படி என்ன பண்ணுற இப்படி என்ன பண்ணும்போது இந்த பார்வைகளோட வளரோம்ல நம்ம. அப்போ அதெல்லாமே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல வந்து ஏன் வந்து சுபிக்ஷாவுக்கு அந்த இது வரலன்னா இதுதான் அது. ஆக்சுவலி இல்லை, சுபிக்ஷாவுக்கும் வரல, விஜேஸ்க்கும் வரல. அதேதான் 2 பேருக்குமே வரல. ஆனால் அரோரா பார்த்தீங்கன்னா சார் அகு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்குவாங்க. பண்ணிட்டு தான் கீழே வருவாங்க. இவர் வீட்டுக்கு வரட்டான்னு கேட்பாரு பிக் பாஸ்ட்ட. பிக் பாஸ் சொல்லுவாரு நம்ம வீடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேற மீட் பண்ணிக்கிறாங்க. நேரில் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னாங்க. தெரில, ஒருவேளை நான் கூட அந்த மீட்டிங்கில் இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் வீட்டுக்குள்ளார வருவார். வீட்டுக்குள்ளார வந்தோடனே நான் கூட திரும்ப காஃபிலாம் எடுத்து போட்டு தலைவர் காஃபிலாம் எடுத்து வச்சுட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தேன். அங்க 2 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அவர் காஃபி போட்டு கொடுத்தாரு. ஆமா ஆமா ஆமா, டிரைவிங் ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஆமா மேடம், யாரும் இல்லன்னு சொன்னா, யாரு பார்த்தா வினோத் நிக்கிறாரு, இந்த பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் நிக்கிறாரு. திவ்யா கேட்பாங்க, உள்ளார வந்துமே திவ்யா தான் கேட்பாங்க, சார் காஃபி லெமன் ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா, எதுவும் வேணாம்னுவாரு. அப்புறம் நான் வீட்டில் இந்த கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாரு. சபரி வந்து கொடுத்த சாக்லேட் சாப்பிடுவாரு, அவர் சாக்லேட் எடுத்து அவருக்கே கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அப்பவுமே வந்து அவர் எல்லார்ட்டையும் சொல்லுவார், என்ன நீங்க எப்படி இருக்கு இந்த வீடு, உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னு பொழுது எல்லாருமே சொன்ன விஷயங்கள் நல்லா இருந்தது. அரோரா சொல்லுவாங்க, எனக்குள்ள இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு அரோரா இருப்பாளான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. அது நான் கூட ஒருத்தவங்களை எல்லாம் இப்படி மிஸ் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து எனக்கு இந்த வீடு கொடுத்தது அப்படிங்கிறதையும். சபரி வந்து உடஞ்சி அழுததே கிடையாது. இந்த வீடு அதை என்ன செய்ய வச்சதுன்னு இவருக்கு ஒரே ஹாப்பி ஆகிடும். நான் கூட சொல்லிட்டு போனேன் அன்றைக்கி தானே, அதெல்லாம் மனசில் இதுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வினோத் வந்து இந்த கோவம்லாம் ஒன்றுமே இல்லை சார், இதை விட பயங்கரமாக கோவப்பட்டிருக்கேன், இதுக்கப்புறம் வெளியில் கூட போனால் கூட யார்கிட்டயாவது கோவப்பட்டால் கூட வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு எல்லாரோட இதுவும் இயல்பாக இருந்தது. பட் எனக்கு விக்ரமோடது ஒட்டவே இல்லை. அவர் வந்து நான் ரொம்ப ஹானஸ்டாக இருப்பேன், ஹானஸ்டியோட வேல்யூ அப்படின்ற மாதிரிலாம் நெத்தில ஒட்டிட்டு அலையாதீங்க. அதேதான், அது வந்து அதுல யாருன்னா சபரி கிட்ட சொல்லுவேன் நான். சபரி கிட்ட அந்த ஹானஸ்ட் இருக்கும் ஆக்சுவலி. ஆனா அவர் வெளியே சொல்லிக்கிட்டே கிடையாது. ஆனா இவர் வந்து அதனால வந்தீங்கன்னா நம்ம வந்து யோகியம் அறம் சார்ந்து இயங்குறதுல நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதே கிடையாது. கண்டிப்பா குறைந்தபட்ச நேர்மன் தான் சொல்லிருக்கோம். யோகி மாதிரி அவ்வளோ யோகி மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. அதை தான் நம்ம டிக்ளேர் பண்றோம் ஆக்சுவலி. அதனால தான் வந்து அதை வந்து உடைப்பாரு. அந்த பிம்பத்தோட நீங்க வாழறீங்க, அந்த பிம்பத்தை முதல்ல உடைச்சிட்டு வெளியே வாங்க அப்படின்னுவாங்க. திவ்யா வந்து சொல்லுவாங்க, நான் வந்து திவ்யா வந்து சொல்லும்போது தான் செம கியூட்டா பண்ணுவாரு. எல்லாரும் உட்காந்துக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த டேபிள் டாப்ல ஏறி அது உட்கார்ந்த விதங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் கியூட்டா பண்ணாரு. பட் இன்னும் ஹக்கு கொடுக்கறதுக்கு வரல. சரியா? ஸோ அப்போ ஏதோ ஒரு குரூப் வந்து ரொம்ப கலாய்க்கிற ஒரு குரூப் வந்து அவர் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சார் வாட்ஸ்அப் குரூப்பே இருக்காது, இவர் கூட இருக்கிற 10 ஃப்ரெண்ட் பண்ண
பெரிய ஆக்டரு உனக்கு என்னப்பா அப்படின்னாருன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எல்லாரும் வந்து சரி விடுங்க, எல்லாரும் வந்து எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்களும் தெளிவாக இருப்போம். ஓகேவா? ஸோ திவ்யா சொன்ன விஷயம் என்னென்னா, நான் இந்த வீட்டில் 2 நாள் கூட தாங்க மாட்டேன்னு தான் சார் எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு வந்து எப்படின்னா, நான் என்னோட அந்த ஒரு இதுக்குள்ளாரே இருப்பேன். அந்த விஷயத்த உடைச்சிக்கிட்டு இந்த வீட்டில் வெளில வந்தேன். ஆமாம், நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான நானாக இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல நானாக உடைச்சி வந்தேன் அப்படின்னு சாண்ட்ரா சொன்னது ஒன்றும் பெருசா ஒட்டல. நான் வந்து பயங்கரமா இருப்பேன். இதோட க்ளோஸ் பண்றேன்னு நினைச்சா எனக்கு அந்த ஆக்டிங் பர்பஸ்க்கான இடத்தை வந்து கமலுக்கு பாருங்க உருவாக்கிட்டாங்க. வந்து நான் ஒரு எழுந்து வந்தேன் பாருங்க அப்படின்லாம் பேசினாங்க. எனக்கு தெரியல, இயல்பாக இல்லை அவங்க பேசினதும். ஸோ 2 பேர் அதுல இயல்பா இல்லை. ஒன்று விக்ரம், இன்னொன்று வந்து ஓகேவா? ஸோ இதன் பிறகு இதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவார். கிளம்புனதுக்கப்புறம் அரோரா ஆக்சுவலாக எனக்கு தெரியல, இந்த சின்ன விஷயம் இதுதான் நான் சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்கோர் பண்ணிடுவார், கரெக்டாக ஸ்கோர் பண்ணுவார். கிளம்பும் போது எல்லாருக்கும் வந்து ஒரு வாழ்த்து சொல்றது, விஷயங்கள் இதெல்லாம் தான் செய்யணும். இல்லை அதை விட ஜாக்கி, இப்போ அரோரா வந்து நின்ன ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல நிற்கும் போது சொல்லுவாங்க, விஜய் சொன்னார், விஜய் சேதுபதிக்காக தான் நான் நின்னேன் அப்படின்னு. அதை இங்க ஞாபகப்படுத்தி சொல்லணும். அதை வந்து இங்க சொல்லணும். அகுதா அப்படி நிக்க வேண்டியதா இருக்குது. எப்படி கண்ணத்துல இச்சுதான்ற மாதிரி நிக்குது. என்ன செய்யறது? சரி, நம்ம சில பேர்கள்ட்ட அப்படி நிக்கதான் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கா வரலன்னா நம்ம வந்து வர வைக்கணும். கனவு கண்டு எந்தன் கண்கள் மூடி கிடந்தேன், ஓ காற்றை போல வந்து கண்கள் மெல்ல திறந்தே, காற்றே என்னை கில்லாதிரு, பூவே என்னை தள்ளாதிரு, காற்றே என்னை கில்லாதிரு, பூவே என்னை தள்ளாதிரு, உறவே உறவே உயிரின் உயிரே, புது வாழ்க்கை தந்த வல்லலே, மலரே மௌனமா மௌனமே வேதமா. ஓகே, தீபி தான் அந்த பாட்டு பாட சொன்னா. தீபிக்கு டெடிகேஷன் டு டெடிகேட்டட். என்னன்னா, லண்டன்ல ஒரு 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 சின்ன கூடு மாதிரி ஒரு வீடு. அந்த வீட்டில் அந்த கூட்டில் தங்கறதுக்கு ஒரு இடத்த கொடுத்து அதை பார்த்துக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் இல்லை. உண்மையிலே அந்த பையனை வந்து அது அந்த அன்பு வந்து அவ்வளோ ஒரு எலாபரேட்டா என்ன சொல்றது, அப்படி வெளிப்படுத்த முடியுமா? என்ன கேட்டிங்கன்னா எனக்கெல்லாம் வெளிப்படுத்த வருமானது தெரியல. பட் அவரு நீங்க இல்லை மேடம், இல்லை 12 நிமிஷம் வாய்ஸ் நோட்டுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஏமா கூட்டுக்குள்ள வாயா ஏமா அந்த மாதிரி அது மாதிரி ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினாரு. பயங்கர அப்படி ரசிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரசிச்சாங்க அவங்கள. எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது டிபி கிட்ட. சரி, அடுத்த விஷயங்கள் இல்லைங்க. நான் வந்து ஸ்காட்லாந்து வரும்போது அதில் வைப்பர் வந்து சரியில்லை, அதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஹால்ஃபோர்ஸில் போய் மாற்றலான்டானும் போது டைம் ஆகி போச்சுன்னா கையில் வந்து கேன் எடுத்துன்னு வராங்க. வைப்பர் வாங்கிட்டு வந்துட்டான், கண்ணாடி துடைக்கிறது வாங்கிட்டு வந்துட்டான், எல்லாம் வாங்கிட்டு வந்து. என்னடா நீங்கள் அங்கே போகணுன்னு சொன்னீங்க, ஆனால் போக முடியல, நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றான். டேய், அந்த மாதிரியான ஒரு விஷயம். நான் உண்மையிலே இந்த 4 நாட்களுமே வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. மீன்வாயில் அப்படியே வரும்பொழுது டன்ஸ்டபிள் வந்து நண்பர் லிங்கேஷ் வந்து வீட்டுக்கு அழைச்சிருந்தார். அங்கே போய் மதியான சாப்பாடுக்கு வந்து 4 மணிக்கு சாப்பிட்டு, அதாவது எங்களுக்கு பெரிய இதுவே என்னன்னா, நாங்கள் 4 மணிக்கு போகிறோம். நான் என்ன நினைச்சேன்னா 2 மணி 2:30 மணின்னு சொன்னா கூட வெயிட் பண்ணுங்க. இல்லையா, அப்பயே நான் சொல்லிட்டேன், 1:30 சொல்லிட்டேன் நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு. இனிமேல் நீங்கள் சாப்பிட்டுங்கன்னு சொன்னேன். கடைசியில் எல்லாம் 6 மணி 7 மணிக்கு சாப்பிட்டேன். பசங்க கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா அப்பதான் 2 ஸ்பெஷல் வீடியோ வேற போனோம், அதுதான் பிரச்சனை. வேற ஒன்றும். அதுவும் அவங்க ஒய்ஃப் இருக்கா பாருங்க, கடைசி வரைக்கும் நம்மள போவோட இந்த ஒட்ட அனுபவிச்சு அனுப்புன்ற மாதிரியான ஆள். அது என்ன இருக்கீங்களா தோ இது அடுத்து ஏமா ஏதோ எடுத்துன்னு வரா, பஜ்ஜி எடுத்துன்னு வரா, உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு நண்பர் சொன்னார். ஒய்ஃப் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க, நீ வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம்
அண்ணாவாக்கம் வந்தாங்க, ரொம்ப வருஷம் பழகின மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தாங்க. அவங்க போன அப்புறம் என்னால் ஏன் போனாங்க, வீட்டிலே இருக்கலாமேன்ற லெவலில் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதில் இவங்க அவங்க ஒய்ஃபை சொல்லும்போது தான் டிபியோட ஒய்ஃபையும் சொல்லணும். அதாவது டிபிக்காவது எங்களை தெரியும், இந்த கேட்டிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் இன்னும் வேற லெவல் தாங்க. யானி அவங்களும் பயங்கரமாக சிங்க் ஆயிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தா அவ. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க வீட்டில். பட் யூ ஃபீல் லைக் ஹோம்னு இருக்கும்ல, அந்த மாதிரி 2 பேரோடைய வீடுமே வந்து அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. அது தேங்க்யூ ஃபார் தெம். சரிங்களா? உண்மையிலே இந்த நியூ இயர் வந்து ரொம்ப சிறப்பானதில் மாற்றினதில் டிபி தம்பதிகளுக்கு பெரும் பங்கு உண்டு. உண்மையிலே இல்லைன்னா இந்த டார்லிங்டன் இந்த குளிர்லேயே தான் உட்காந்துருந்துருப்போம். லண்டன் போகிறோம் வரோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து உண்மையிலே அவங்க தான் வந்து அதுக்கு காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். நேற்று வந்து ரொம்ப லேட்டாக வந்ததுக்கும் காலையில் தான் வந்திருக்கும் நம்ம வீடியோ. அது வந்து நைட் என்ன நான் படுக்கும்போது 3:30 ஆக்சுவலி அந்த மாதிரி. ஏன்னா அங்கேருந்து வர்றதுக்கு லேட்டு 3.5 மணி நேரம் ட்ராவல். அது வித்தவுட் ஃபெயில் வந்துக்கிட்டு அந்த பிரேக்லாம் கிடையவே கிடையாது. சர்ன்னு வந்து அந்த வேலையை செய்யணுன்றதுக்காக வந்தோம். சரி, புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். கமெண்ட் தொடர்ந்து போட்டுருக்கீங்களே, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். தொடர்ந்து கருத்துக்கள், ஏன்னா நீங்கள் போட்ட கமெண்ட்லாம் இவங்க காலைல ஒரு வீடியோவே பண்ணணும். சாண்ட்ராவுக்கும் பாருக்கும் என்ன ரெண்டும் ஒன்று அறியாத மாயில மண்ணுன்றதுலாம் அவங்க இன்றைக்கி வந்து செய்யலாம் அப்படின்றதும் இந்த கமெண்ட்லாம் நிறைய படித்ததுனால தான். ஸோ மேலும் இந்த மாதிரியான கமெண்ட்டுகள் நிறைய போட்டுக்கிட்டுருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேர் வந்து இந்த பிளாக் காலத்துலேருந்து படித்து இது மாதிரி பண்ணுறேன், பாட்டெலாம் பாடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, பட் டாக்ஸிக்கான ஒரு விஷயத்தை ரொம்ப ஜாலியாக நீங்கள் பண்ணீங்கன்ற மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி என்ன தெரிவிச்சிக்கிறோம். வேறு ஏதாவது விஷயம் இருக்கா? வேறு ஒன்றும் இல்லை ஜக்கி. இதில் இவங்க வந்து கேட்பாங்க, இதுக்கப்புறம் விடமாட்டாங்க அவரை. சார் ப்ரௌட் ஆஃப் யூ அவரை சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். திரும்பவும் லவ் யூ சொல்லுவார். அந்த லவ் யூ அந்த எளிமையாக்க பழகுதில்ல, எளிமைன்னு ஒன்று இருக்குல்ல, நிறைய தடங்கல்கள் இருக்குது. அதுதான் கரெக்டாக அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. அது தெரியல. இல்லை மேடம், ஏதாவது கதை கட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது மேடம். அது நாம அதை எப்படி அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் கேட்கலான் இருக்கேன், இது எப்படிங்க அவருக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு 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 எப்படி சொல்றது, ஜோக்கா சொல்லணும்னா அப்படிதான் இருக்காரு அவரு. அந்த ஏன்னா எனக்கு தெரியல, திரும்பவுமே நான் அப்படி கம்பேரிசன் செய்யக்கூடாது, பட் எக்ஸ்ஹோஸ்ட் அந்த தயக்கமே இருக்காதுங்க. அவர் ஒரு பயங்கரமா சென்டர் கேமரா நம்மள பாக்குதா, சைடு கேமரா பாக்குதான்ற மாதிரி அவர் போய் ஹக் கொடுத்தாரு. டான்ஸ் ஆடிட்டு இப்படி நின்னாருன்னா போட்டோ எடுக்கிறதுக்கு 2 செகண்ட் அப்படியே நிப்பாராம். அது அப்படியே களத்தூர் நம்ம வந்தது 50 தானே, மகாராஜா வரையுமே 50 தானே. இருந்தாலுமே சில விஷயங்கள் சில இடத்துல சில விஷயங்கள் அது என்ன மேடம், சுபிக்ஷாவுக்கு இருக்கிறதுக்கும் அரோராவுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கு மேடம். அதுதான் இங்க எக்ஸ் ஹோஸ்டுக்கும் இந்த ஹோஸ்டுக்கான விஷயம். போதுமா? புரிஞ்சிச்சிங்களா? அவங்க என்ன நிலைப்பாடாலும் எடுப்பாங்க. டமால் யார் மேனாலும் உப்பு மூட்டை ஏறுவாங்க, சுபிக்ஷாவால் முடியாது. அதுக்காக சொல்றேன். அந்த இடம் அங்க எங்க இருந்து அந்த க்ரோனப் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது நிறைய தயக்கங்கள் இருக்கும். அதனால தான் அது ஏன் அது கம்பேர் பண்ணும்போது நான் சொன்னேன்னா இப்படி தான் அதாவது தான் மனநிலை. அதனால தான் இதெல்லாம் வந்து அவர் பண்ணி முடிச்சுட்டு அவர் கிளம்புனாரு. அதன் பிறகு வந்து அரோரா வாங்கி அந்த இதை முத்தாலாம் கொடுத்துட்டு எல்லாத்த விட பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற 2 பேர் வினோத காலில் விழுவாங்க. ஏன்னா அவர் 2வது பொண்டாட்டி வேறு சொல்லி வெறுப்பத்தி இருந்தாரு, ஓடுவார் ஆக்சுவலி. அதே மாதிரி வந்து சபரிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படின்னு வர கேட்பாரு. அவங்க ரொம்ப கியூட்டா இருந்தது அந்த மொமெண்ட். இதுக்கப்புறம் இந்த ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கும்போது இன்னுமே அந்த பாண்டிங் இந்த ஒரு வாரத்தில் வந்து ஜாஸ்தி ஆகுங்கிறது என்னோட தாட்டு. பட் இருக்க வேற ஆட்களும் உள்ள வரும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இந்த டிராவல் இதெல்லாம் வந்து கொண்டாடி மகிழ்ந்த மகிழ்ச்சி ஊட்டிய வாழ்த்தி அத்தனை பேருக்கு நன்றி. எல்லாருமே வந்து இந்த டிராவல் ஸ்காட்லாந்து டிராவலை வந்து பாராட்டினீங்க. ராஜி கார்த்திக் கூட வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நீங்கள் போயிட்டு வந்தது அப்படின்ட்டு எல்லாருமே அவங்க கூட சொல்லியிருந்தாங்க. இந்த டிராவலை மட்டும் நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து அதை என்ன பண்ணா அதை இது படுத்திய படுத்திய கோபி அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. உண்மையிலே அவன் இல்லைன்னா இந்த டிராவல் நடந்திருக்காது. ஏன்னா அவன் தான் வந்து டூர் பிளான்லாம் போட்டான். எனக்குலாம் அந்த இடத்துல தெரியாது. இவெல்லாம் 10 வருஷம் முன்னாடி அந்த டிராவல் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அழகா அதெல்லாம் வந்து பண்ணான். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் பேர் ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.